நம் ஆண்டவருடைய கிருபையும் சத்தியமும் என்னென்று நம்மோடு கூட தங்கி நிலைத்திருப்பதாக. ஆமென். ஜெபிப்போம். அப்பா, சமூகத்துக்கு வந்திருக்கிறோம் ஆண்டவர். என் அன்பின் ஆண்டவருடைய எல்லா கிரிகளுக்காக, அன்புக்காக, நீ கொடுத்த கிருவிகளுக்காக நன்றி செலுத்த நாங்கள் உன் பிள்ளைகளாக ஒருமித்து கூடியிருக்கிறோம் ராஜா. தெய்வீக பிரசன்னம் எங்கள் மத்தியில் இறங்கட்டும். அப்பா, நன்றுள்ள இருதயத்தோடு நாங்கள் கூடியிருக்கிறோம் ஆண்டவர். நீ செய்து எங்களை அணைத்து கொண்ட நாட்களுக்கும் எங்களை அழைத்து கொண்ட நாட்களுக்கும் ஆண்டவரை நாங்கள் நன்றுள்ள உணர்வோடு கூட உன் சமூகத்தில் கூடி ஆராதிக்க வந்திருக்கிறோம்ப்பா. எங்களுக்கு எந்தவித இடர்த்தடை வராதபடி தாராது முழுவதும் உன் தெய்வீக பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரும் ஆளுகை செய்ய உன் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா. எங்கள் துதிகளை நீ ஏற்றுக்கொள்ளு. எங்கள் துதிகளை நீ பிரியப்படுகிறேன். எங்கள் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற விசுவாசத்தோடு உங்க கருத்தில் நாங்கள் அறிக்கை செய்து அப்பா எங்களை ஆசீர்வித்து வழிநடத்த உண்டு. இயேசு நாமத்தில் கெஞ்சி ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன். அல்லேலூயா. முதல் பாடல் உம்பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை என்று யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. உம்பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்று யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. பரிசுத்தமே பரவசமே பரணே அருளே வரம் பொருளே தேடினதால் கண்டடைந்தே பாடிட பாடல்கள் ஈந்தளித்தே. பாதம் பணிந்தே என்னாலும் துதியும் உம்மை அன்று யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. புது எண்ணெயா புது பலத்தான் புதிய கிருபை புது கவியா நிரப்பினிதம் நடத்துகின்றே நூதன சாலமில் சேர்த்திடுவேன். பாதம் பணிந்தே என்னாலும் துதியே உம்மை அன்று யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன் நெருங்கி என கழித்தே. திசை கெட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிர வந்தனை தாங்குகிறே. பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்று யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. என் முன் செல்லும் சமூகம் எனக்கு கிடைக்கும் இலை பாருதல். உமது கோளும் உந்தடியும் உண்மையா என்னையும் தேற்றிடுதே. பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்று யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. கனி செடி நீத்திருக்கும் கொடியடியேன் படர்ந்திலங்க கிளை நறுக்கி களை பிடுங்கி கத்தரை காத்தனை சுத்தம் செய்து பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்று யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே.
ஏசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே. என்னின் இதய தெய்வமே நீ, எனது இறைவா ஆருயிரே, நேசிக்கிறே இயேசுவும் நேசமுகம் என்றும் கண்டிடுவே. பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்று பாடுவேன். ஏசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே. சீருடனே சீருடனே சிறந்த தாளிக்கும் கொடுமுடியில் சீக்கிரமாய் சேர்த்திடுவே. சீயோனை வாஞ்சித்து நாடுகிறேன். பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யானை பாடுவேன். ஏசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே. அல்லேலூயா. அடுத்த பாடல். சந்தோஷ கீதம் என்னில் பொங்குதே. சர்வ வல்ல இயேசு என்னை நேசித்தார். பெற்றதாம் நன்மைகள் ஒவ்வொன்றாய் எண்ணியே பேரன்பு பொங்க என்றும் பாடுவேன். சந்தோஷ கீதம் என்னில் பொங்குதே. சர்வ வல்ல இயேசு என்னை நேசித்தார். பெற்றதாம் நன்மைகள் ஒவ்வொன்றாய் எண்ணியே பேரன்பு என்றும் என்றும் பாடுவேன். அப்பரித்து நான் ஆனந்தம் கொள்வேன். ஆண்டவர் சமூகம் என்னை தேற்றுதே. துன்பங்கள் யாவுமே துரிதமாய் நீங்குதே. இன்ப இயேசு நாமத்தில் பேரின்ப கீதம் என்னில் பொங்குதே. போன நாட்கள் என்னை கர்த்தர் தாங்கினார். சோதனை சூழ்ந்து என் நம்பிக்கை குன்றினோ. சோந்தலியாமல் என்று காத்ததாய் ஆர்ப்பரித்து நான் ஆனந்தம் கொள்வேன். ஆண்டவர் சமூகம் என்னை தேற்றுதே. துன்பங்கள் யாவுமே துரிதமாய் நீங்குதே. இன்ப இயேசு நாமத்தில் ரட்சிப்பின் கீதம் என்னில் பொங்குதே. இரட்சகரின் பாவம் முற்று மன்னித்தார். மானிடர் மாறினோம் அன்பை வீட்டோடினோ. மாதேவ அன்பில் என்னை காத்ததாய் அப்பரித்து நான் ஆனந்தம் கொள்வேன். ஆண்டவர் சமூகம் என்னை தேற்றுதே. துன்பங்கள் யாவுமே துரிதமாய் நீங்குதே. இன்ப இயேசு நாமத்தில் ஆனந்த கீதம் என்னில் பொங்குதே. ஆரவாரத்தோடே இயேசு தோன்றுவார். ஆவலாய் விழித்தே ஆவியில் ஜெபித்தே. ஆயத்தமாய் நான் காத்து நிற்பதாய் அப்பரித்து நான் ஆனந்தம் கொள்வேன். ஆண்டவர் சமூகம் என்னை தேற்றுதே. துன்பங்கள் யாவுமே துரிதமாய் நீங்குதே. இன்ப இயேசு நாமத்தில் சீயோனின் கீதம் என்னில் பொங்குதே. சீக்கிரம் வந்து நீ சேர்த்து கொள்ளுவார். பொன்முடி வேந்தனம் எந்த என் இயேசுவே. பொன் மாளிகை நான் கிட்டி சேர்வதால் அப்பொருத்து நான் ஆனந்தம் கொள்வேன். ஆண்டவர் சமூகம் என்னை தேற்றுதே. துன்பங்கள் யாவுமே
துரிதமா நீங்குதே இன்ப இயேசு நாமத்தில். அல்லேலூயா. 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 கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. 7வது மாதத்தில் அடி எடுத்து வைத்திருக்கிறோம். 7வது மாதத்தின் பூரணமான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் நாம் கூடி வந்திருக்கிறோம். நாம் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமுள்ள தேவன். அவர் துதிகளுக்கு பாத்திரமாய் இருக்கிற தேவன். என் ஜனங்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். நாம் அவரை துதிக்கும்படியாகத்தான் கர்த்தர் நமக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். அவர் மீட்டு கொண்ட உதடுகள் அவருடைய புகழையை நாம் பாட வேண்டும். நன்றி தகப்பனே. ஸ்தோத்திரங்களோடும் துதிகளோடும் அவருடைய பிரகாரத்துக்கு பிரவேசிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இப்பொழுது நாம் அவருடைய சமூகத்துக்கு கடந்து வந்திருக்கிறோம். துதிகளோடும் ஸ்தோத்திரங்களோடு காணப்படுவோம். கடந்த மாதம் முழுவதும் செய்த எல்லா நன்மைகளை நினைப்போம், நன்றி செலுத்துவோம். ஒருவராயிருந்து பெரிய காரியங்களை செய்தவரை போற்றுவோம், புகழுவோம், வாழ்த்துவோம், வணங்குவோம். ஹalleluya, 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 ஹalleluya. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். வல்லவரே ஸ்தோத்திரம், நல்லவரே ஸ்தோத்திரம். மகிமையின் தேவனையே உமக்கு ஸ்தோத்திரம். மகத்துவத்தின் தேவனையே உமக்கு ஸ்தோத்திரம். அற்புதங்களின் தேவனையே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே உமக்கே மகிமை. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. குறை நீக்கும் வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே. கூரை நீக்கும் வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே. கரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகனே. பாவக்காரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகனே. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. 7வது மாதத்துல கடந்து வந்திருக்கிற இந்த நல்ல நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியா தெரிந்து கொண்ட ஒரு வார்த்தை கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஆமா, 1:20. என்னை பற்றி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இப்ப பவுல் சொல்லுகிறார், இந்த பவுல் சவுலா இருக்கும்போது கர்த்தருடைய நாமத்தை தூஷித்தவன், கர்த்தருடைய நாமத்தை அல்ல, கர்த்தரை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களை தூஷித்தவன், கொலை செய்ய அதிகாரம் பெற்றவன். அப்பேற்பட்ட சவுல் பவுலாய் மாறி அதே இயேசு கிறிஸ்துவை அவன் பிரசங்கிக்கும் போது எல்லாரும் கண்டு ஆச்சரியப்படுகிறார்கள். இந்த கிறிஸ்துவை பின்பற்றுகிற விசுவாசிகளைத்தானே இவன் தொந்தரவு பண்ணினான், அந்த விசுவாசத்திற்கு விரோதமாகத்தானே இவன் செயல்பட்டான். இன்றைக்கு அதே இயேசு கிறிஸ்துவை குறித்து இவன் பேசுகிறான் என்று சொல்லி எல்லாரும் ஆச்சரியப்பட்டதும் அல்ல, அவன் மூலமாய் நடந்த அற்புதங்கள் அடையாளங்களை கண்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள் என்று பார்க்கிறோம்.
இப்ப இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை கொஞ்ச காலம்தான். அந்த கொஞ்ச கால வாழ்க்கையில நாம் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிறோம், கர்த்தரை நம்புகிறோம், அதற்கான காரியங்களை கர்த்தர் செய்கிறார். ஆனால் தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் உண்டு. நம் நிமித்தமாக தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறதா? இன்னைக்கு பவுல் சொன்னார், என்னை கண்டவன் கிறிஸ்துவை காண்கிறார். ஏனென்றால் நான் கிறிஸ்துவின் அச்சடையாளங்களை நான் என் சரீரத்திலே தரித்திருக்கிறேன், வரைந்திருக்கிறேன் என்று சொன்னார். இப்ப இன்றைக்கு நம்மை காண்பவர்கள் கிறிஸ்துவை கண்டு கிறிஸ்துவை காண வேண்டும், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து நாமத்தில் நம்பிக்கை வைத்து அற்புதங்களை பார்க்கிறோம், அடையாளங்களை கேட்கிறோம், அதிசயங்களை சுதந்திரிக்கிறோம், நன்மைகளை பெறுகிறோம், எல்லாம் நல்லது. ஆனால் பிரஜாதிகள் மக்கள் நிறைந்திருக்கிற இந்த நாட்களிலே நம் நிமித்தமாக தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இதை இயேசு கிறிஸ்துவே ஒரு இடத்துல சொல்லுகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியை கண்டு இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பிதாவை மகிமைப்படுத்தும்படி பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி வெளிச்சம் உங்கள் வெளிச்சம் பிரகாசிக்க அவர்கள் முன்பாக பிரகாசிப்பிக்க கடவுள். இது வேற யாரும் சொல்ல, இயேசு கிறிஸ்துவே சொல்லுகிறார். உங்கள் நிமித்தம் பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் நாமம் மகிமைப்பட வேண்டும். இந்த மகிமைப்படுவதற்காகத்தான் குமாரன் மூலமாய் இன்னைக்கு நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இது எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் இது எழுதப்பட்டிருக்கிறது. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஏனெனில் செய்கிறதுக்கு நாம் நற்கிரியைகளை செய்கிறதற்காக நாம் இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு செய்கையால் இருக்கிறோம். தேவனுடைய செய்கைகளாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவத்தை அமைத்தார். இன்னைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டது எதற்காக? கிறிஸ்துவை நம்முடைய செயல்களில் வெளிப்படுத்த வேண்டும். ஒரு மனிதனுடைய செயல் என்ன? சொல், செயல், கிரியைகள், சிந்தனை. இதுல செயல் மட்டும்தான் வெளியே தெரியும், பேசுகிறதும் வெளியே தெரியும். மற்றபடி மற்றதெல்லாம் உள்ளுக்குள்ளா இருக்கும். சிந்தனை எல்லாம் உள்ளுக்குள் தோன்றுவது. ஆனா எல்லாவற்றிலும் நாம் கிறிஸ்துவை நாம் மகிமைப்படுத்தும்படியாய் காணப்படும். நம்முடைய செயல்கள், சிந்தனைகள், கிரியைகள் நிமித்தமாக அங்கே கிறிஸ்துவின் நாமம் உயர்த்தப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல இன்னும் தெளிவா எழுதப்பட்டிருக்கு. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். புறஜாதிகள் உங்கள் அக்கிரமக்காரர் என்று புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று பேசும் விஷயத்தில் விரோதமாக பேசும் விஷயத்தில் நற்கிரியைகளை கண்டு அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் நாளிலே சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி தேவனை மகிமைப்படுத்தும்படி அவர்களுக்குள்ளே நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்க உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு பதில் சொல்லுங்க. இப்போ உலகத்துல புறஜாதி மக்கள் தான் அதிகம் இருக்கிறாங்க. அவர்கள் மத்தியில உங்கள் நல் நடக்கையினாலே கிறிஸ்துவ நாமத்தில் நாம் என்ன செய்யணுமா? மகிமைப்படுத்தும். கொடுக்கிறதுனால அப்படி இப்படிலாம் சொல்லல, அது ஒரு வேற ஒரு பக்கம். ஆனால் நம்முடைய நல் நடக்கையினாலே பிரஜாதிகள் மக்கள் மத்தியில கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்பட வேண்டும். பல வருடங்களுக்கு முன்னால் வரைக்கும், ஒரு 20-25 வருடங்களுக்கு முன்னால் கிறிஸ்தவர்களுக்கு என்று ஒரு மரியாதை இருந்தது. அவர்கள் நம்மை கனத்துக்குரியவர்களை பார்த்தார்கள். ஆனால் இன்றைக்கு நம்முடைய நடக்கை நிமித்தமாகவே கிறிஸ்தவ உலகத்துல கெட்ட பெயர் ஏற்பட்டிருக்கிறது. நாமும் உலகத்தை போலதான் எல்லா காரியங்களும் செய்கிறோம் என்றும், பண ஆசை பிடித்தவர்கள் என்றும், ஆடம்பரம் பிடித்தவர்கள் என்றும், கோபப்படுகிறோம், கொலை செய்கிறோம் என்று எல்லா காரியங்களும் கிறிஸ்தவ உலகத்திலும் காணப்படுகிறபடியினால் இன்றைக்கு கிறிஸ்துவ நாமும் நம் நிமித்தமா தூஷிக்கப்படும்படியாய் சூழ்நிலை உண்டாயிற்று. ஆனா ஒரு காலத்திலே கிறிஸ்தவர்கள் என்றால் கையெடுத்து கும்பிடுவார்கள், அவளை கனப்படுத்தினார்கள்.
கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறாளா இல்லையோ, ஆனா கிறிஸ்தவர்களுக்கு ஒரு மரியாதை இருந்தது. ஆனா இன்றைக்கு எல்லாமே மாறி போய்விட்டது. நீங்களும் எங்களை போல தானே, நீங்களும் எங்களை போல தான் எல்லாம் செய்றீங்க, எல்லாம் பண்றீங்க. இன்னைக்கு அந்த மாதிரி நிலைமை வந்து விட்டது. எனக்கு அருமையான தேவச்சனன், நம்முடைய சொல், செயல், சிந்தனை, கிரியைகளினால் கிறிஸ்துவுக்கு நாம் சாட்சியா இருக்க வேண்டும். நம்மை கண்டு கிறிஸ்துவின் நாமம் உயர்த்தப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்ப நம்முடைய வாழ்க்கை கொஞ்ச காலம்தான், கொஞ்ச கால வாழ்க்கை தான். இப்ப இந்த வாழ்க்கையில நமக்கு தனிப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்கிறது, பர்சனல் லைஃப். நமக்காக வாழ்கிற வாழ்க்கை, நாம் உண்டு, நம்முடைய வீடு என்று தனிப்பட்ட ஒரு வாழ்க்கை உண்டு. அது பர்சனல் லைஃப் என்று சொல்வார்கள். ஒரு தனிநபர் வாழ்க்கையில யார் குறுக்கிடுவதற்கு அதிகாரம் கிடையாது. ஆனா இயேசு கிறிஸ்துக்கு அதிகாரம் உண்டு. தனிநபராய் இருந்த, தனிமையாய் இருந்த நம்மை தான் அவர் அழைத்து, இன்றைக்கு அவர் நமக்கு வாழ்வை கொடுத்து, பிள்ளைகளை கொடுத்து, வாழ்வதற்கு எல்லா வசதிகளையும் கொடுத்து, இங்கே நம்மோடு கூட இருந்து சகல சத்தியத்தின் பாதையிலே நடத்தி கொண்டிருக்கிறார். அப்ப இந்த பர்சனல் லைஃப், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை இன்றைக்கு எப்படி இருக்க வேண்டும்? அதுல கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து மானிடனாய் வந்தார், நம்மை போல மனுஷனாய் தான் வந்தார். ஒரு குடும்பத்தில் தான் பிறந்து வளர்ந்தார். அவருக்கு சகோதர சகோதரிகள் உண்டு, நண்பர்கள் உண்டு, எல்லாம் உண்டு. ஆனால் ஒரு மானிடனாய் வந்தார். இப்பொழுது அவரை சிலுவையிலே அறையிற சூழலே வந்தது. அது தேவனுடைய சித்தம். ஏன்னா ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது என்ற தேவனுடைய வார்த்தை நிறைவேற வேண்டும். ஆகவே அவரை சிலுவையில் அறைகிறார்கள். இப்போ அந்த சிலுவையிலே அவரோடு கூட 2 கள்ளர்களும் அறையப்பட்டார்கள். அந்த கள்ளர்களுக்கு கூட அறையப்பட்டது யார் என்று தெரியாது. அவர் எதற்காக அறையப்பட்டார் என்பதும் தெரியாது. ஏனென்றால் அவர் இருவரும் பல வருடங்கள் சிறையில் இருந்தவர்கள். இயேசு கிறிஸ்து 3.5 வருஷம் தான் ஊழியம் செய்தார். ஆனால் இவர்களும் பல ஆண்டுகளாக சிறையில் இருந்தவர்கள். அவர்கள் என்ன நினைத்திருப்பார்கள்? இவனும் நம்ம போல ஏதோ தப்பு பண்ணியிருக்கிறான், கொலை பண்ணானோ, கொள்ளை பண்ணானோ, ஏதோ பெண்களை கெடுத்தானா, திருநானா தெரியாது, இவனும் குற்றவாளி. அந்த 2 கள்ளர்களுக்கும் இயேசு கிறிஸ்து குற்றவாளியாகத்தான் அவர்கள் நினைத்திருப்பார்கள். ஆகவே தான் எல்லாரை போல இயேசு கிறிஸ்துவை கேலி பேசினார்கள், எல்லாம் அவரை கிண்டல் பண்ணினார்கள். ஆனா நடந்தது என்ன? இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொல்கிறார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே. அப்ப இந்த 2 கள்ளர்ல ஒருத்தன், இவர் வித்தியாசமானவர். இவரை குறித்து எல்லாரும் சொல்லுகிறார்கள், நீ அற்புதம் செய், சிலுவையிலிருந்து இறங்கி வா, இந்த வார்த்தைகள் எல்லாம் பலர் சொல்லுகிறார்கள். எல்லாரையும் ரட்சித்தான், தன்னை ரட்சிக்கட்டும், சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும் என்று ஆளாளுக்கு ஒன்று சொல்லுறதெல்லாம் இவன் கேட்டுக்கொண்டிருக்கிறான். அப்பொழுது அவன் நினைக்கிற இவர் சாதாரண ஆள் கிடையாது. இவர் மேலே ஏதோ காழ்ப்புணர்ச்சினாலே இவர் சிலுவையில் அறிந்திருக்கிறார்கள். இவர் வேறு ஒரு வித்தியாசமான ஒரு நபர் என்பதை அவன் புரிந்து கொண்டான். புரிந்து கொண்டு இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்துல இப்ப அவன் என்ன சொல்லுகிறான்? லூக்கான சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்துல என்ன எழுதப்பட்டிருக்கிறது? லூக்கா 23:42. இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வருகிற பொழுது அடியனை நினைத்தருளும் என்றான். அவன் பாருங்க, எவ்வளவு அற்புதமான ஒரு தன்னை போல குற்றவாளி என்றுதான் நினைத்தான். ஆனா அந்த இயேசு கிறிஸ்துக்குள்ளாய் இவன் தேவனுடைய சாயலை காண்கிறான். ஆண்டவரே என்று சொல்லுகிறான், அவரை தெய்வமாக மாற்றுகிறான். ஆண்டவரே என்று சொல்லுகிறான். இவருடைய ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதில்லை, இவருடைய ராஜ்யம் பரலோக ராஜ்யம் என்பதை அவன் உணர்ந்து கொள்ளுகிறான். உணர்ந்து கொண்டு, ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது அடியேனை நினைத்தருளும். அப்ப பாருங்க, இவரு உயிரோடு எழுப்ப வல்லமை உள்ளவர், இவருக்குன்னு ஒரு ராஜ்யம் இருக்கிறது என்று சொல்லி அவரை ஆண்டவரே என்று சொல்லுகிறார். இப்ப இது எப்படி ஆயிற்று? அப்ப தேவனுடைய நாமம் அங்கே மகிமைப்படுகிறது. எல்லாரும் தூற்றுகிறார்கள், எல்லாரும் வசைப்படுகிறார்கள். ஆனால் கூட அறையப்பட்ட ஒரு கள்ளன் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக பார்க்கிறார், அவரை நோக்கி பார்க்கிறார், அவருடைய நாமத்தை உயர்த்துகிறார். அப்ப இயேசு கிறிஸ்து மானிடனாய் வந்த பொழுது கூட அவருடைய செயல்களினால் தேவனுடைய நாமம் என்ன செய்தது? மகிமைப்பட்டது. அதைத்தான் அவர் நமக்கு போதிக்கிறார். இப்போ அந்த கள்ளனுக்கு ஒரு மனுஷனா தான் தெரிஞ்சான், அவனுக்கு தெய்வங்கள்லாம் தெரியாது. ஆனா அவருக்குள்ளாய் இருந்த தெய்வ காரியத்தை அவன் பார்த்து ஆண்டவரே என்று சொன்னான். இப்ப இன்னைக்கு மானிடராய் பிறந்திருக்க நம்முடைய வாழ்க்கையிலும் இயேசு கிறிஸ்து மாத்திரமல்ல, நம்முடைய தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும்.
அப்ப தேவனுடைய நாமம் எப்படி மகிமைப்படும் என்றால், இன்னைக்கு எல்லா மனுஷனுக்குள்ளும் எல்லா உணர்வுகளும் இருக்கு, எல்லா எண்ணம் இருக்கு. ஆனா தேவனுடைய அந்த ஒரு குணம் நமக்குள் காணப்பட வேண்டும். அது என்ன? மன்னிக்கிற தன்மை. யார் ஒருவருக்கு மன்னிக்கிற தன்மை இருக்கிறதோ அவர்கள் தேவனுடைய சாயலை பெறுகிறார்கள். வாழ்க்கையில நமக்கு கசப்பு, தோல்விகள், நம்ம ஏமாற்றுபவர்கள், ஆகடியம் பண்ணுபவர்கள், குறை சொல்பவர்கள், குற்றம் சொல்லுபவர்கள் எல்லாம் நிறைந்திருக்கிற இந்த உலகத்துல மன்னிக்கிறது எப்படி முடியும்? எல்லாரும் நம்மளை துரோகம் பண்றாங்க. துரோகம் பண்றவரை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா? உலகன்னு சொல்லும், என்னையா முட்டாள்தனமா இருக்கிற, உனக்கு விரோதமா இவ்வளவு பேசுறான், இவ்வளவு செய்யறான், நீ கையை கட்டிட்டு வாய் மூடிட்டு பேசாம இருக்கிற என்று சொல்லுகிறாங்களே. அப்போ மனுஷனுடைய செயல் என்ன? ஒருவன் தவறு செய்தால் அவனை அடிப்பதோ உதைப்பதோ அவனுக்கு விரோதமாய் பேசுவதோ மனிதனுடைய செயல். ஏன்னா அவன் தப்பு பண்றான், பேசுறதுல ஒன்றும் இது கிடையாது கிடையாது. யாரும் என்ன சொல்லுவாங்க? நீ என்ன பேச்சு பேசணும், அதுதானே அவன் ஆள் பேசுறான் என்று சரியாக போய்விடும். ஆனால் அதுல ஒரு தேவனுடைய சாயல், பேசுறா பேசட்டுங்க என்று சொல்லி நாம் மன்னிக்கிறோம். பாத்தீங்களா? அதுதான் தேவனுடைய செயல். அப்ப இயேசு கிறிஸ்து எவ்வளவு வசைப்பாட்டாங்க, என்ன விதெல்லாம் பேசினாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து மன்னித்தார். அதனால்தான் அவரை தெய்வம் என்று, தெய்வத்துடைய சாயலை அந்த கள்ளனால் காண முடிந்தது. அப்ப இந்த பொல்லாத உலகத்துல நம்ம வாழ்கிறோம். இதன் மத்தியில மன்னிக்கிற தன்மையை இன்றைக்கு நம்மிடத்துல இன்னைக்கு உலகம் எதிர்பார்க்கிறது. அது நம்மிடத்துல காணப்பட வேண்டும். வேதத்துல இன்னும் சில சம்பவங்களை சொல்லுகிறேன். 1 சாமுவேல் 24 அதிகாரம் 1 15 வரைக்கும் குறித்துக் கொள்வீர்களானால் அங்கே தாவீதுடைய வரலாறு இருக்கும். இந்த தாவீது சவுலுக்கு மருமகன். ஆனா அந்த சவுல் என்ன செய்கிறான்? தாவீதை கொலை செய்ய முயற்சிக்கிறான். படை வீரர்களோடு அவனை துரத்தி கொண்டு வருகிறான். இது ஒரு மலையிலே ஒளிந்திருக்கிறான். அந்த தகவல் வருகிறது. அங்கே அந்த மலையை சூழ இவர்கள் பாலை வணங்கி விட்டார்கள். இவன் ஒரு குகையில் இருக்கிறான், சவுல் ஒரு குகையில் இருக்கிறான். இப்போ தாவீது அங்கதான் ஒளிந்திருக்கிறான். நினைத்திருந்தால் தாவீது அவனை கொன்று போட்டிருக்க முடியும். அப்போ அவனுடைய படைவீரன் சொல்லுகிறான், ராஜாவே நீர் விலையை கொள்ளும், நான் இவனை ஒரே குத்த குத்தி கொன்று போட்டு விடுகிறேன் என்று சொல்லுகிறான். அப்ப இவன் தாவீது என்ன சொல்லுகிறான் தெரியுமா? அவன் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன். அவர் காலத்தில் நியாயமாய் செத்தால் சாகட்டும், நானாக கொலை செய்யவே மாட்டேன். ஆனா இவ்வளவுக்கும் சவுல் அவனை கொலை செய்ய முயற்சிக்கிறான். என்னென்னலாமோ வம்பு பண்ணான். அவனுக்கு பொண்ணை கொடுத்துட்டு கடைசியில பொண்ணை வாழ விடாம தடுத்து போட்டான். அப்படிப்பட்ட சவுல் பந்தியில் இருக்கும்போது ஈட்டிய உருவை குத்தினா சோர்ல பட்டது. இப்படியெல்லாம் கொலைவெறி பிடித்தவர். கர்த்தரே அனுமதித்திருந்தார். அவனை இவனை கொண்டு போட்டிருக்கலாம். தாவீது நினைத்தா கொண்டு இருக்கலாம், கொண்டாலும் தப்பு ஒன்று வந்திருக்காது. ஆனாலும் இவன் நினைச்சதான், அவனை மன்னித்தான் என்று பார்க்கிறோம். அப்போ எனக்கு மன்னித்ததுனால என்னாச்சு? அந்த சவுல் ஒரு காலகட்டத்தில் சொல்றான், தாவீது நீ என்னை காட்டிலும் உத்தமன், நீ என்றைக்கும் ராஜபாரம் ஆசீர்வாதமா இருக்கும், இனிமேல் நான் அந்த தப்பு பண்ண மாட்டேன்னு சொல்லி அவன் போயிட்டான். ஆனா அவன் வேறு விதமா செத்தான். அவன் வேறு விதமா செத்தான். தாவீது அவனை கொல்லவே இல்லை. 2 முறை அவன் கையில் அவன் கிடைத்தும் அவனை கொல்லாமல் மன்னித்தான். இதே தாவீது இன்னொரு இடத்துல 1 சாமுவேல் 2 சாமுவேல் 16 அதிகாரம் 12 வசனத்தை வாசிக்கலாம். 2 சாமுவேல் 16 அதிகாரம் 12 வசனம். ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு தக்கதாக எனக்கு நன்மை சரி கட்டுவார் என்றார். எனக்கு நன்மையை சரி கட்டுவார். இப்ப சீமேயும் அவன் ஒரு தவறான ஒரு கருத்து கொண்டு விட்டான். சவுலுடைய குடும்பத்தின் அழிவுக்கு காரணம் தாவீது என்று சொல்லி தவறாக புரிந்து கொண்டான். ஏன்னா சீமேயு சவுலுடைய இனத்தான். அதனால இவன் என்ன சொல்றான்? பேலியாளின் மகனே, ரத்த வெறியனே என்று சொல்லி தாவீது மீது மண்ணை வாரி வீசுகிறான். உடனே கூட இருக்கிற போர் வீரன் சொல்லுகிறான், இந்த செத்தனாய் ஒரே குத்தா குத்தி கொண்டு போடுகிறேன். இல்ல வேண்டாம், கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது. அப்போ தாவீதுக்குள்ள அந்த செயல் இருந்தது. அதனால்தான் இயேசு கிறிஸ்து தன்னை தாவீதின் குமாரன் என்று அழைத்தார். 13:22 அப்போஸ்தலர்ல கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றவர் என்று சொல்லி தாவீதை கண்டாராம். அப்போ நம்ம கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களா இருக்கணும்னா இந்த மன்னிக்கிற தன்மை வேண்டும்.
அவன் முகாந்திரம் இல்லாமல் அ- அவனை தூஷித்தான். இன்னைக்கு உலகத்துல நம்மை முகாந்திரம் இல்லாமல் பகைப்பார்கள். நாம நன்மை செய்திருப்போம், ஆனா நமக்கு விரோதமா பேசுவாங்க. நம்மளை தவறாக புரிந்து கொண்டு இன்னைக்கு உலகத்துல நம்ம இந்தியாவிலேயே எடுத்துக்கொள்ளும், தமிழ்நாட்டுல பெரிய அளவுல இல்ல, நம்ம மற்ற இடங்கள்ல கிறிஸ்தவர்களை குறித்து தவறாக புரிந்து கொண்டு இன்னைக்கு என்ன செய்யறாங்க, அவர்களுக்கு விரோதமாய் பேசுகிறாங்க. ஆனா நம்ம பிள்ளைங்க என்ன செய்யறாங்க, பேசினா பேசிட்டு போட்டோம், கர்த்தர் பார்த்துக் கொள்வார்னு சொல்லி பொறுமையோடு இருக்கிறோம். இன்னைக்கு அதே போலதான் இன்னைக்கு நம்ம மீது அநேக சீமைகள் எழும்புவார்கள், மண்ணவாரி வீசுவாங்க, தகாத வார்த்தைகளை பேசுவார்கள். ஆனா நாம என்ன செய்யணும், பிதாவே இவர்களுக்கு மன்னி. ஆனா அதே சீமை கடைசியில் என்ன ஆயிடுச்சு, தவறை உணர்ந்தான், தாவீது இடத்துலதான் தஞ்சம் புகுந்தான். தாவீது இடத்துலதான் கடைசியில தஞ்சம் புகுந்தான் என்று பார்க்கிறோம். சரி, இப்ப தாவீதுடைய மகன் எடுத்துக்கணும், அப்சலோம். தாவீதுக்கு நிறைய பிள்ளைங்க, இல்ல அப்சலோம். 2 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனம் 33ஆம் வசனம். அப்போ அப்சலோம் இவனுக்கு விரோதமாய் எழும்புகிறான். யாருக்கு, தாவீதுக்கு விரோதமாய் படையை திரட்டி எழும்புகிறான். அப்போ இவனுடைய தாவீதுடைய படை வீரர்கள் யுத்தத்துக்கு போறாங்க. போகும்போது இவன் என்ன சொல்றான், தாவீது என் மகனை கொஞ்சம் மெதுவாக நடத்துங்க. பெத்த பிள்ளைதான் இவனை கொல்ல பாக்குது, ஆனா இவன் என்ன சொல்றான், அவனை கொல்லாதீங்க என்று சொல்லி இந்த 3ஆம் வசனத்தையும் 33ஆம் வசனத்தையும் வாசிக்கலாம். ஜனங்களோ ஜனங்களோ நீ தான் நீர் புறப்பட வேண்டாம், முற்றோடி போனாலும் நான் அவர்கள் எங்கள் காரியத்தை ஒரு பொருட்டாக எண்ண மாட்டார்கள். ம், எங்களில் பாதி பேர் செத்து போனாலும் ம், எங்கள் காரியத்தை பற்றி கவலைப்பட மாட்டார்கள். ம், நீரோ ம், எங்களில் 16 பேருக்கு சரி, ம், நீர் பட்டணத்தில் இருந்து கொண்டு ம். எங்களுக்கு உதவி செய்கிறது எங்களுக்கு நலமாய் இருக்கும் என்றார்கள். 3:33ஆம் வசனத்தையும் 5ஆம் வசனம் 33ஆம் வசனம். ஆமா, 18 5ஆம் வசனமும் 33ஆம் வசனம். ராஜா யோவாபையும் ம், அபிசாயையும் ம், ஈசாயை நோக்கி, ம், பிள்ளையாண்டவனாகிய அப்சலோமை ம். என் நிமித்தம் மெதுவாய் நடத்தி என் நிமித்தம். மெதுவாய் ஆனா அவன் யாரு, இவனை கொல்றவன், இவனை கொல்ல போறவன். ஆனா என் நிமித்தம் அவனை மெதுவாய் நடத்தி நடத்துங்கள் என்று சொல்லுகிறான். பிறகு அந்த அப்சலோம் செத்துட்டான்னு தெரிஞ்ச உடனே தகவல் மெல்ல அவனுக்கு தெரிய வருகிறது. என் மகனே, என் மகனே அப்சலோமே, உனக்காக நான் செத்திருந்தால் நலமாய் இருந்திருக்குமே என்று சொல்லி அழுதான் என்று பார்க்கிறோம். அப்போ இந்த தாவீது தனக்கு விரோதமாய் எழுமின, தன்னை கொலை செய்ய பார்த்த, தன் ராஜ்யத்தை பிடுங்க எத்தனித்த அப்சலோமையே என்ன செய்தான், மன்னித்தான் என்று பார்க்கிறோம். ஒரு முறை இல்ல, 2 முறை அவன் மன்னிச்சிருக்கிறான், மன்னித்தான். ஆனா கர்த்தர் யாருடைய ராஜ்யபாரத்தை கட்டினார், தாவீதுடைய ராஜ்யபாரத்தை தான் கட்டினார். அதனாலதான் தாவீதை கர்த்தர் ஆண்டு சொல்லும் போது அவன் என் இருதயத்துக்கு ஏற்றான். அவன் இயேசு கிறிஸ்துவின் இருதயத்துல இருந்தது என்ன, மன்னிப்பு. எல்லாரையும் மன்னிப்பு. இன்னைக்கு நம்முடைய பாவத்தை அவர் தானே மன்னிச்சாரு, நம்முடைய அக்கிரமத்தை அவர் தானே மன்னிச்சாரு. இந்த காசு கொடுத்தா நம்ம விடுதலை பெற்றோம், அவருடைய ரத்தத்தினால் நம்ம இன்னைக்கு என்ன செய்திருக்கிறார், மன்னித்திருக்கிறார். இன்றைக்கு அவருடைய நாமத்தினால் நமக்கு மன்னிப்பு உண்டாயிற்று, இலவசமாக அதை மன்னிக்கிறார். வேற யாராவது பாவத்தை மன்னிக்க முடியுமா? இன்னைக்கு தப்புக்கு தண்டனை தான் கொடுக்க முடியும், யாராவது விடுதலையாக்குவார்களா? ஆனா இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை அவர் மன்னிக்கிறவராய் இருந்தார், யாரை குற்றப்படுத்தாதவராய் இருந்தார். அதனால்தான் தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றம்னு சொன்னது மாத்திரமல்ல, தன்னை தாவீதின் குமாரன் என்று அழைக்கப்படுவதே விரும்பினார். புதிய ஏற்பாடு தாவீதின் குமாரன் வம்ச வரலாறு தான் ஆரம்பிக்கிறது. தன்னை யோசேப்பின் மகன் என்று சொல்லிக் கொள்வதை காட்டிலும் தாவீதுடைய மகன், ஏனென்றால் அந்த அளவுக்கு தேவனுடைய பின்காலத்தில் இயேசு கிறிஸ்தனுடைய கேரக்டர் தாவீதுக்குள்ளேயும் காணப்பட்டது. தாவீதும் பலவான், யாரை வேண்டுமாலும் அடிப்பான், சத்துருவை அடிப்பான், நொறுக்குவான், சிங்கத்தை பிடிச்சு கிழிச்சிருவான், அவ்வளவு ஆற்றல் படைத்தது. எப்படி இயேசு கிறிஸ்து பிசாசுகளையும் எல்லாவற்றையும் அடக்குகிற ஆற்றல் படைத்தாரோ அதே ஆற்றலை மாம்சத்திலே தாவீது பெற்றிருந்தான். ஆனால் அதற்கு பிறகு அவன் சாந்தமுள்ளவனாய் மாறிப்போனான் என்று மன்னிக்கிறவனாய் மாறிப்போனான் என்று பார்க்கிறோம். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில மன்னிக்கிற தன்மை இருந்தது. தனிப்பட்ட வாழ்க்கை நாம் காயப்பட்டவர், நம்ம அநேகர் காயப்படுத்தி இருக்கிறார்கள். நம்ம கூட என்ன நினைப்போம், முகாந்திரம் எல்லாம் இப்படி பேசிட்டானே, நம்மிடத்துல நன்மை பெற்றவனே நம்மளை இப்படி கேள்வி பேசிட்டானே, ஆண்டவரே நீர் இருக்கிறது உண்மையானால்
அவனை அழித்து போடும், என் கண்களுக்கு முன்னால் நொறுக்கி போடும். நம்ம அப்படிதான் நினைப்போம். அதைத்தான் மனசு விரும்பும். நம்ம அதை கூட விரும்பக்கூடாது. பரவாயில்ல ஆண்டவரே, எனக்கு கிருபதாங்க, பேசிட்டான், என்ன செய்ய முடியும், ஆண்டவரே அவனை மன்னித்தருளும். அப்ப யார் ஒருவருக்குள் மன்னிக்கிற ஆற்றல் இருக்கிறதோ, தன்மை இருக்கிறதோ, அவர்கள் மூலமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படும். நிச்சயமாகவே இயேசு கிறிஸ்து நாமம் மன்னிக்கப்படும். கிரஹாம் ஸ்டெயின்ஸ் அவர்கள் ஆஸ்திரேலியாவில இருந்து வந்த ஒரு மிஷினரிகள். அவர்கள் சமுதாய சேவை தான் அதிகமாக செய்தார்கள். இந்த சமுதாய சேவை செய்து கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தினார்கள். நம்மை போல பெரிய பிரசங்கம் பண்ணி அற்புதம் செய்து அப்படிலாம் இல்லை. குஷ்டரோகிகளுக்கு தாங்கள் சேவை செய்து அவர்களுக்கு நல் வாழ்வை அமைத்து கொடுத்து ஒரு நல்ல ஒழுக்கங்களை கற்றுக் கொடுத்து நல்ல கிறிஸ்தவர்களை நடத்தினார்கள். ஆனா இந்த உலகம் என்ன செய்து, பொறாமை கொண்டு அவர்களை தீ வைத்து கொளுத்து விட்டது. அவரையும் அவருடைய 2 பிள்ளைகளையும் சாம்பலாக்கி விட்டார்கள். இது நமக்கு தெரிந்த சம்பவம். இப்போ இந்த வழக்குகள் வருகிறது, குற்றவாளிகளை பிடித்து விட்டார்கள். அப்போ கிரஹாம் ஸ்டெயின்ஸ் இந்த அம்மாட்ட கேட்கிறாங்க, இந்த அம்மா என்ன சொல்றாங்க, அவன் தலையை எடுத்து விடுங்க, அவர்கள் பெட்ரோல் ஊற்றி கொளுத்து விடுங்க, சொல்லல, மன்னித்து விடுங்க, அறியாமல் செய்து விட்டார். எப்படி ஒரு இன்னைக்கும் இந்த கிரஹாம் ஸ்டெயின்ஸுடைய பேரை நம்ம சொல்றோமே, நமக்கு என்ன சொந்தக்காரர மச்சானா மாப்பிள்ளையால் நம்ம இந்தியாக்காரர். ஆனா நம்ம அவரை போற்றுக்கிறோம், அவர்களுக்கு அன்னைக்கு ஜெபிக்கிறோம், எல்லா உதவிகளையும் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம். எதற்காக? இந்த மன்னிக்கிற அதுதான் தெய்வம். இதை பார்த்து புறஜாதி மக்கள் சொன்னாங்க தெரியுமா? அந்த நாட்கள்ல சம்பவத்தை பார்த்து அநேகர் அரசியல் தலைவர்களும் சரி, பத்திரிகைகளும் சரி, இதுதான் உண்மையான கிறிஸ்துவின் அன்பு, உண்மையாகவே கிறிஸ்துவை இவர்கள் வெளிப்படுத்தினார்கள் என்று சொல்லி அந்த இழப்பிலையும் இவர்களுக்கு கிறிஸ்துவின் நாமம் தரிக்கப்பட்டது. இன்னைக்கு அதைத்தான் ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். அப்போ நாம் அதை மன்னித்து விட்டால் கர்த்தர் என்ன செய்வாராம்? அதுல ஒண்ணு இருக்கு. ரோமர்கள் நிருபம் 12ஆம் அதிகாரம் 19 இருந்து 21 வரைக்கும் வாசிக்கலாம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 19 இருந்து 21 வரைக்கும். பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடாமல் அன்பிலும் உன் சத்துரு பசியா இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமா இருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதனால் அக்னி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையால் வெல். இப்போ ஒரு எதிராளி இருக்கான், அவன் நம்ம துரோகம் பண்ணிட்டான், இன்னைக்கு நம்மளோட கொலை பண்ணிட்ட கூட ஒன்று கிடையாது. தீமையை எப்படி அழிக்கலாம்? தீமையால் அழிக்கலாம். இப்ப நாம அதுதானே சொல்றோம், ஆண்டவரை அவன் துரோகம் பண்ணிட்டான், நீங்க அவன் தலையில இடி அனுப்பி அவனை சாம்பலாக்குங்க. அப்ப நம்ம என்ன அர்த்தம்? கொலை தானே செய்யறோம். அதை காட்டிடலாம், பரவாயில்ல என்று மன்னித்து அவனுக்கு நன்மை செய்வோமானால் கர்த்தர் அதை கணக்கில் வைப்பாராம். ஏன்னா ரத்த பழி கர்த்தர் தான் கேட்பாரு, நம்ம மனுஷன் நம்ம செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி நம்ம பூரணமாய் மன்னித்து விட்டால் கர்த்தர் இப்போ கிரஹாம் ஸ்டெயின்ஸ் மிஸ்ஸஸ் மன்னிச்சாங்க. அப்ப அதுல ஒருத்தர் பஜ்ரங் தள் கட்சியை சார்ந்தார், இன்னைக்கு தெருவில் பைத்தியமாய் சுற்றி கொண்டு இருக்கிறான். ஒரிசாவில் மயூர்பஞ்சில் பைத்தியமா பாறான். இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்க தெரியுமா? அநியாயமா அந்த பிள்ளைகளை கொண்டானே, அவன் ஆண்டன் அடிச்சுட்டான். இன்னைக்கு பேசுறாங்க. இன்னைக்கு ஊழியம் விரிவடைஞ்சிட்டு, இன்னைக்கு 2 சர்ச்சு கட்டியாச்சு, அடுத்த சர்ச்சு வேலை நடந்துட்டு இருக்கு. பாருங்க, அவன் எரிச்சிட்டான்னு நினைச்சிட்டான், ஆனா அங்க இருந்து ஆண்டவர் தொழில் வச்சுட்டாரு. இன்னைக்கு அவங்களே சொல்றாங்க, ஆனா பாரியா எவ்வளவு அவங்க ஆண்டவன் சாதாரண ஆள் இல்லை. இன்னைக்கு அவன் ஊர் முன்னால அவனை சாகடிக்கல, ஆனா பைத்தியமா இன்னைக்கு அவன் கொண்டு இருக்கிறான். அப்ப பார்க்க பார்க்க யாருடைய நாம மகிமைப்படுது? அவன் துரோகம் செய்தவன் தான், ஆனா அவன் மூலமா ஆண்டவர் நாமம் கர்த்தர் அப்படியும் செய்து விடுவார், இப்படியும் செய்வாரு. அப்படியும் ஒரு பக்கம் கிரஹாம் ஸ்டெயின்ஸ் மூலமாக கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுது, அதே ஊர்ல பைத்தியமா கொண்டிருக்கிற அந்த கொலகாரம் மூலமாக கர்த்தருடைய நாமம்
மகிமைப்படுகிறது. அதனால நாம நன்மையை செய்யணும், மன்னிச்சிரும். கர்த்தர் காரியங்களை பார்த்து மன்னிச்சுட்டு மறந்துடணும். ஆனா யானை மறக்கவே மறக்காது. எத்தனை வருஷம் ஆனாலும் தூக்கி போட்டு மிதிச்சிரும். யானைக்கு அப்படி ஒரு வஞ்சகம் உண்டு. கரெக்டா ஞாபகம் வச்சிருக்கணும். 30 வருஷம் கழிச்சாலும் கூட அந்த யானையுடைய ஆயுசின் வருஷத்துல அதுக்கு துரோகம் பண்ணவனை பார்த்துச்சுன்னா எவ்வளவு பெரிய கூட்டத்துல தான் கண்டுபிடிச்சு அதுக்கு அப்படி ஒரு ஆற்றல் உண்டு என்று சொல்லுவாங்க. தூக்கி போட்டு மிதிச்சிடும் அப்படிங்கிற அதனால அந்த மாதிரி தான் நம்முடைய தேவன் அப்படித்தான். நாம செய்ய வேண்டாம், கர்த்தர் பார்த்துக்குவோம். ஆனா நாம செய்ய வேண்டியது மனதார. இதுதான் தெய்வத்தன்மை. இது யாருக்குள்ள இருக்கிறதோ கர்த்தர் அவர்கள் மூலமாய் தன்னுடைய நாமத்தை உயர்த்தி கொள்ளுவார். அப்ப இதுல வேற பொண்ணை கொடுத்தோம், பொருளை கொடுத்தோம், சர்ச்சை கட்டி கொடுத்தோம், 1000 பேரை ரட்சிப்புக்குள்ளாய் நடத்தணும், அதனால மகிமை போட்டுச்சா? மன்னிக்கிற ஒரு செயலினால் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படும். இன்னொன்று, நமக்குன்னு ஒரு பொது வாழ்வு இருக்கு, பப்ளிக் லைஃப். நம்ம ஊரோட சேர்ந்தா வாழ்கிறோம். இந்து, முஸ்லீம், ஆண்டவர் இருக்கிறார்னு சொல்லுகிற கூட்டம், இல்லை என்று சொல்லுகிற கூட்டம், ஏழை, பணக்காரர், எல்லா தரப்பு மக்களோடு தான் நாமும் என்ன செய்கிறோம், இந்த ஊர்ல வாழ்கிறோம். அப்ப நம்ம ஒரு தேசத்துக்கென்று வாழ்கிறோம். அப்ப அதுக்கு ஒரு சிவில் கோடு இருக்குது, ஒரு பொது வாழ்வு இருக்குது. ஒரு உலகத்துல மனுஷன் எப்படி வாழ வேண்டும், ஒரு பொதுவான வாழ்க்கை. அப்போ நாம கிறிஸ்தவர்களா இருந்தாலும் பொது வாழ்க்கை என்று நமக்கு இருக்கிறது. நம்ம தனித்து போய் ஒரு காட்டில வாழ்கிற கூட்டம் அல்ல. எல்லாரையும் போல ரேஷன் கடையில் தான் ரேஷன் வாங்கணும். எல்லாரும் வாங்குறது போல செட்டியார் கடையில தான் நம்ம என்ன செய்யணும், ஜாமான் வாங்கணும். பாய்கிட்ட தான் மட்டன் வாங்கணும், மீன் கடமாட்ட தான் மீன் வாங்கணும். நம்ம பகைத்து கொண்டு நான் ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசி இடத்தில் தான் வாங்கணும் என்னைக்கு நம்ம பார்க்கறது? அப்ப நம்ம உலகத்துலதான் வாழ்றோம். அப்ப அதுல நம்மை என்ன கண்டுகொள்ள வேண்டும், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். பொது வாழ்வு இது எல்லாருக்கும் பொதுவான காரியம். அப்ப அந்த பொது வாழ்வு எப்படியாக இருக்க வேண்டும்? வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 15 வாசிக்கலாம். சங்கீதம் 15 வாசிக்கலாம். சங்கீதம் 15. கர்த்தாவே தங்குவான், யார் உடைய கூடாரத்தில் தங்குவான், பர்வதத்தில் வாசம் பண்ணுவான், யார் உடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான், உத்தமமாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார உண்மை பேசுகிறவன் தானே அவன். கூறாமல், எப்படி இருப்பானா? தன் நாவினால் புறங்கூறாமல், தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமல், சொல்லப்படும் நிந்தையை தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையை எடுக்காமலும் இருக்கிறான். நிந்தையான பேச்சை எடுக்காமல் இருக்கிறான். ஆகாதவன் தீர்ப்பானவன் ஆகாதவன் பார்வைக்கு தீர்ப்பானவன் கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான். ஆணையிட்டதில் வந்தாலும் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான். வட்டிக்கு கொடாமலும் தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் இல்லாதவனுக்கு குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் லஞ்சம் வாங்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் எந்த நிகாசிக்கப்படுவதில்லை. இதுதான் நம்ம பொதுவாக உள்ள கேரக்டர். இது கிறிஸ்தவனுக்கு இல்ல, எல்லாருக்கும். ஆனா இன்னைக்கு எல்லாத்தையும் இருக்கா? ஆனா கிறிஸ்தவன் இதுல ஒரு தப்பு பண்ணிடட்டும், லஞ்சமே வாங்கிடட்டும். ஒருத்தர் ஒரு பேரு சாலமோன் ஆபீசர், அவர் லஞ்சம் வாங்கிட்டான்னு வைங்க, எல்லாரும் வாங்குவான். என்ன சார் நீங்க கிறிஸ்டியன், நீங்க வாங்கலாமா? அப்போ கிறிஸ்தவனுக்கு உள்ள ஒரு ஒழுக்கம் இருக்கு பொது வாழ்வில். ஆனா இது எல்லாருக்கும் பொருந்தும். இன்னைக்கு இது எல்லா மனுஷனுக்கும் பொருந்தும். ஆனா இன்னைக்கு எல்லாருக்கும் இது இருக்கா? புறங்கூறுதல், பின்னால பேசுறது, ஆணையிட்டதுல சொன்னதை செய்யறதே இல்ல. ஒருத்தர் 17 லட்சம் போடுவேன்னாரு, எங்க இருந்து போட போறாரு தெரியல. சொல்லி 10 வருஷம் ஆச்சு, ஆட்சி தான் முடிச்சாங்க, 17 லட்சம் வந்த பாடு இல்ல. பாஸ்புக்கை டெய்லி தான் பாக்குறோம், இன்னைக்காவது வந்துருவான்னா கத்தர் கூட வந்துருவாரு. ஆனா அந்த சொன்ன மனுஷங்கிட்ட இருந்து பணம் வரல. அவன் சொன்ன ஆணை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மனுஷன் சொல்றான், செய்ய முடியாது. ஆனா கர்த்தர் எதை சொல்றத கட்டாயம் செய்வேன், கட்டாயம் செய்யக்கூடாது. அதே போல நம்ம வீணான ஆணையிடக்கூடாது. ஆனா ஆணையிட்டா அதுல உறுதியா இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப ரொம்ப
அவசியம். அதுக்காக நம்ம எல்லாத்தையும் நம்ம ஆணையிடணுங்கிறது அவசியமே கிடையாது. ஆனா ஒரு ஆணை இட்டு விட்டால் அதை கட்டாயம் நிறைவேற்றுவதில் உறுதியா இருக்கணும். இப்போ அடுத்தவனை பத்தி யாராவது பேசுனாங்கன்னா கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஊராம் வீட்டு கதையை கேட்சினா அப்படியே நெய் ஒழியிற மாதிரி இருக்கும். அதை நம்ம உடனே கட் பண்ணிடணும். அதை கட் பண்ணிடணும். அதுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. ஏன்னா நம்ம அப்படி பேச நம்மளை பத்தி 4 பேர் பேசுவோம். இதெல்லாம் நிறைய நடக்கும். இதெல்லாம் பொது வாழ்க்கையின் ஒழுக்கம். அதே நேரத்துல நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில எப்படி இருக்கணும், இது நமக்கு பொருந்தும். கிறிஸ்தவர்களுக்குன்னு எக்ஸ்க்ளூசிவா ஒரு கருத்தை வேதம் சொல்லுகிறது. எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 5-9. எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 5-9. ஒருவன் நீதிமானாய் இருந்து ஒருவன் நீதிமானாய் இருந்து நியாயத்தையும் நியாயத்தையும் செய்து நீதியையும் செய்து சாப்பிடாமலும் மலை, இது நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, மலைகளின் மேல் சாப்பிடாமலும் நரகலான இஸ்ரவேல் வம்சத்தாரின் நரகலான நேராக விக்கிரங்களுக்கு நேராக ஏறெடுக்காமலும் தன் கண்களை ஏறெடுக்காமலும் மனைவியை தன் அயலானுடைய மனைவியை படுத்தாமலும் தீட்டுப்படுத்தாமலும் ஸ்திரீயோடு சேராமலும் தூர ஸ்திரீயோடு சேராமலும் ஒருவனையும் ஒடுக்காமலும் கொள்ளையிடாமலும் இருந்து கடன் வாங்கினவனுக்கு திரும்ப கொடுத்து அடமானத்தை திரும்ப கொடுத்து பங்கிட்டு தன் அப்பத்தை பசித்தவனுக்கு பங்கிட்டு கொடுத்து வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் கொடுத்து கொடாமலும் வட்டிக்கு கொடாமலும் வாங்காமலும் போலீஸை வாங்காமலும் தன் கையை விலக்கி அநியாயத்துக்கு தன் கையை விலக்கி தீர்த்து மனிதருக்குள்ள வழக்கை உண்மையாய் தீர்த்து நடந்து என் கட்டளையின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு உண்மையாய் இருப்பானாயில் அவனே நீதிமான், அவன் பிழைக்கவே பிழைப்பான். அப்ப சங்கீதம் 15 சொல்லப்பட்டது முழுக்க முழுக்க எல்லா மனுஷருக்கும். ஆனா அதுல நீதிமான் என்று கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இது கட்டாயம். இதுல படி நம்ம நியாயம் தீர்க்கப்படுவோம். இப்ப இந்த கேட்ட வார்த்தைகளின்படி நாம் நியாயம் தீர்க்கப்படுவோம். உலக மக்களுக்கு வேற, அவங்க ஒழுக்கமா இருந்தா அந்த நற்கிரிகளுக்கு ஏற்ற பலன் நம்முடைய கர்த்தரால் கொடுக்கப்படும். ஆனா நாம கர்த்தருடைய பிள்ளைகள், அவருடைய ரத்தத்தை கழுவிட்ட நீதிமான்கள், அவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மலைகளின் மேல் சாப்பிடாமல், அப்ப ஊட்டியில போய் சாப்பிடக்கூடாதா? பட்டியாதான் வரணுமா? பரங்கி மலையில மேல ஏறினா சாப்பிடக்கூடாதா? இல்ல. மலைகளில்னா அங்க பிசாசுகளுக்கு பலியிடுவார்கள். அதனால அதை நீ சாப்பிடாத. மலைகள்ல போய் சாப்பிடாத. பிசாசுகளுக்கு பலியிட்டதை சாப்பிடாத. விக்கிரங்களுக்கு பலியிட்டதை சாப்பிடாத. இந்த அர்த்தத்தில் தான் சொல்லப்படுது. இப்போ நிறைய நம்ம கிறிஸ்தவங்களே சொல்லுவாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க இந்துவா இருப்பாங்க, நாங்க திருப்பதிக்கு போறோம் அப்படின்னு. அப்படியாங்க, மறக்காம எனக்கு லட்டு வாங்கிட்டு வாங்க, இந்தாங்க துட்டு. நீங்க மறக்காம அவங்களும் வாங்கிட்டு வராங்க. இவ்வளவு பெரிய லட்டா இருக்கும். சாப்பிட்டா நமக்கு ஆர்டர் வைப்பாரு வேட்டு. நாம என்ன செய்யறோம்? மலைகளின் வசனம் இருக்கா? மலைகளின் மேல் அது விற்கிறது படைக்கப்பட்டது இல்லை. நல்லா தெரிந்து வேளுங்க. திருப்பதியில எல்லா லட்டையும் கூட அந்த சாமிக்கு முன்னால வைக்கிறது இல்லை. அது தனியா கிச்சன்ல தான் தயாரிக்குது. திருப்பதியில கிச்சன்ல தான் தயாரிக்க, விற்கிறது வைக்கிறதே இல்லை. ஆனா அந்த மலைகளின் மேல் தயாரித்து, இதுதான் விளக்கம். அதை நான் சாப்பிடவே கூடாது. இது விக்கிரகத்துக்கு காரணையும் விக்கிரகத்துக்குரியதும் தெரிஞ்சா நம்ம அதை அவாய்ட் பண்ணணும். இதை நம்ம மற்றவர்களுக்கு சொல்லும் போது அவங்க கொஞ்சம் முகம் சொல்லிப்பாங்க. ஏன்னா நாங்களாம் நீங்க கொடுத்தா கேக்கு சாப்பிட்றோம், நாங்க கொடுத்தா நீங்க சாப்பிட மாட்டீங்களா? இது ஒரு ஆர்குமெண்ட் வரும். அதனால தான் நமக்கு ரொம்ப ஞானம் வேண்டும். ஞானம் இருந்தால் கர்த்தர் எல்லாத்தையும் நேர்த்தியை நடத்துவார். ஒன்னு ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். ஆமா, 28. 1 ராஜாக்கள் கடைசி வசனம். ராஜா தீர்த்த இந்த நியாயத்தை ராஜா தீர்த்த இந்த நியாயத்தை கேள்விப்பட்டு இஸ்ரவேல் எல்லாரும் கேள்விப்பட்டு நியாயம் விசாரிக்கிறதுக்கு ஞானம் தேவன் அருளின ஞானம் உண்டென்று கண்டு ராஜாவுக்கு உண்டென்று கண்டு அவனுக்கு பயந்தார். இது சாலமோனுடைய ஒரு சம்பவம். இப்போ இவனுக்கு ஒரு ஞானம் கிடைச்சது. ஒரு வழக்க நேர்த்தியா
அழகா நியாயம் தீர்த்தான். உடனே எல்லாரும் என்ன செய்தாங்க? எப்பா, ஆண்டவருடைய ஞானம் இவனில் வெளிப்பட்டதே என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். அதே நேரத்தில் சாலமோனுக்கும் பயந்தார்கள். அப்போ நம்மிடத்துல இந்த பொது வாழ்க்கையில கர்த்தருடைய ஞானம் வெளிப்பட வேண்டும். அதனால்தான் பவுல் நிருபங்கள் அழகா எழுதியிருப்பார். நீங்கள் கடையில் வாங்கி புசிப்பதை குறித்து சந்தேகப்பட வேண்டாம். கடைக்காரர் இந்துக்காரரா இருப்பார், அவர் பூஜை பண்ணி தான் கடையை ஆரம்பிப்பாரு. ஆனா சந்தேகப்படாது, நீ சோத்திரம் பண்ணி சாப்பிடு. உணவிற்கு விருந்து கலைக்கிறான் உன் நண்பன், நீ போற அவர் கல்யாண வீட்டுக்கு போறோம், இந்து கல்யாணம், சாப்பிட்டுட்டோம், சந்தேகப்படாம சாப்பிட்டுரு. ஆனா அது விக்கிரக படைக்கப்பட்டது என்று தெரிந்தால் நீ என்ன செய்ய? புசிக்க கூடாது. தெரிந்தால் புசிக்க கூடாது. அப்ப அதுக்கு நமக்கு ஞானம் வேணும். அப்ப நம்ம ஒரு கல்யாண வீட்டுக்கு போறோம், அங்க போய் பார்த்துட்டு என்ன பூஜை கீஜை பண்ணீங்களா, சாமிக்கு எதுவும் படைச்சிங்களா, அதெல்லாம் கொஞ்சம் மதிநுட்பம் வேணும். திடீர்னு அவர் விருந்து கூட்டத்தை போய் நீங்க சாமிக்கெல்லாம் படைச்சிங்களா அப்படின்னு கேட்டா அவருக்கு அர்த்தம் வந்துடும். ரொம்ப ஞானமாய் நடக்க வேண்டும். உலகத்துல ரொம்ப ஞானமா நடக்கணும். அப்ப அந்த சாலமோனு கல்லுல ஞானம் இருந்தால் நம்முடைய செய்கைகளை கண்டு கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். நிச்சயமாக பயம். அப்ப முதல்ல பார்த்தோம் மன்னிக்கிற தன்மை. இரண்டாவது பொது வாழ்வில நமக்கு தேவனுடைய ஞானம் நமக்கு வேணும். இயேசு கிறிஸ்துவிடத்துல கேட்கிறாங்க, கட்டாயம் தேசத்தின்படி என்ன செய்யணும்? வரி கொடுக்கணும், வரி கட்டாயம் கட்டணும். இப்ப ஆண்டவர் அவருடைய ராஜ்யத்தை குறித்து சொல்லுகிறார். அப்போ ஒருத்தன் கிண்டலு கேட்கிறான், அப்போ நாங்க உங்களுக்கு எப்படி வரி செலுத்தணுமா வேண்டாமா, தெய்வ ராயனுக்கு வரி செலுத்துவதுதான் வேண்டாமான்னு கேட்கிறான். உடனே நீங்க அதை கொண்டு வாங்கன்னு சொல்றாரு. கொண்டு வந்தா இது யாருடைய சொரூபம்? இது ராஜாவுடைய சொரூபம். அப்போ நீ ராயனுடையதே ராயனுக்கு கொடு, தேவனுடையதே. உடனே என்ன சொல்றாங்க? அப்ப எவ்வளவு ஞானமாய் பேசினார். அப்போ அந்த நேரத்துல எவ்வளவு அவர் என்ன சொல்லியிருக்கணும்? நீ எனக்குரியதை கொடு, இதெல்லாம் அப்பால அப்படின்னு சொல்லல. ராயனுடையதே ராயனுக்கும், தேவனுடையதே தேவனுக்கும். தானியேல எரிகிற இந்த சிங்கத்தின் கவிலிருந்து மீட்கப்பட்டாயிற்று. இப்ப ராஜா கூப்பிடுறான், எனது அருமையான தாசனே தானியேலே, சிங்கத்தின் வாய்க்கும் தேவன் தப்புவித்தாரா? ஆம் ராஜாவே, நான் உமக்கு முன்பாகவும் தேவனுக்கு முன்பாகவும் நீதிகேடானது ஒன்றையும் நான் செய்யவில்லை. நான் உலகத்தின் சட்டத்திலும் ஒழுங்காயிருந்தேன், தேவனுடைய சட்டத்திலும் நான் ஒழுங்காயிருந்தேன். ஆகவே தேவன் என்னை தப்புவித்தார். அப்ப நமக்கு உலகத்துல ஒரு பொது வாழ்வு இருக்கு, அதுலயும் ஞானமா நடக்கணும். தேவனுடைய காரியத்திலும் நம்ம சட்டம் இருக்கு, அதுல ரொம்ப ஸ்ட்ரிக்டா நடக்கணும். இதற்கு சாலமோனின் ஞானம் நமக்கு வேண்டும். ஞானம் இருந்தால் நம் மூலமாய் தேவனுடைய நாமம் மகிமைப்படும், கட்டாயம் மகிமைப்படும். சாலமோனுக்கு எப்படி மகிமை கிடைச்சது? தூர தேசத்தில் உள்ள ராஜ ஸ்திரீகள் வந்தார்கள், ராஜாக்கள் வந்தார்கள், ஜனங்கள் வந்து அவனுடைய வாய்ப்பரப்பை கேட்பதற்காக என்ன செய்தாங்க? காத்து கிடந்தாங்க. பொண்ணு வெள்ளி பொருட்கள் எல்லாத்தையும் வந்து கொண்டு வந்து குவித்தார்கள். எதனால? அவனுடைய ஞானத்தை காண்பதற்காக. இன்னைக்கு அந்த ஞானத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். பொது வாழ்விலே இன்னைக்கு நமக்கு வெற்றி சிறக்க செய்வது அவருடைய ஞானம். சரி, இன்னொன்னு, நமக்கு ஒரு புது வாழ்வு இருக்கிறது. அதை எட்டர்னல் லைஃப்னு சொல்லுவாங்க, அழியாத ஒரு வாழ்வு. இந்த உலகத்தின் ஓட்டம் ஒரு 70-80 வருஷம் தான். ஆனால் நித்திய நித்தியமாய் வாழப்போகிற ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அதைத்தான் இயேசு கிறிஸ்து தர வந்தார். அப்போ அந்த வாழ்வுல நாம எப்படி இருக்கணும்? அந்த வாழ்வை எப்படி நாம் இந்த பூமியில வெளிப்படுத்த வேண்டும்? நம்ம பார்த்தோன்னே சொன்னோம், எப்பா இவரெல்லாம் பரலோகவாசிப்பா, இவர் பொய் பேச மாட்டாரு, உண்மையா இருப்பாரு, இருக்கிறத கொடுத்துருவாரு, ஏழைக்கே உதவுவாரு, ரொம்ப நல்ல மனுஷன்ப்பா, இவர் செத்தா இவருக்கெல்லாம் மோட்சத்துல இவருக்கு நிச்சயம் இடம் உண்டுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். ஒரு இளைஞன் வந்து இயேசு கிறிஸ்துவை கேட்கிறான், ஆண்டவரே, நான் நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? மத்தேயு 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல இருக்கிறது. நான் நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? இப்போ ஆண்டவர் பார்த்தாரு, இவன் மிகுந்த பணக்காரனாய் இருக்கிறான். அப்போ இவன் பணத்தை கொடுத்து ராஜ்யத்தை வாங்கலாம் நினைக்கிறான். நமக்கு ஒரு 10 லட்சம் கொடுத்து, ஒரு 50 சர்ச்சை கட்டி கொடுத்து ராஜ்யத்தை வாங்கிடலாம் நினைக்கிறான்னு ஆண்டவர் புரிந்து கொண்டார். ஏன்னா இவன் செல்வந்தன்,
மிகுந்த ஐஸ்வர்யம் உள்ளவன் என்பதை இயேசு கிறிஸ்து செய்தாரா? அறிந்து கொண்டு, எப்பா உன்னிடத்துல உள்ளதை எல்லாம் விற்று தரித்திரனுக்கு கொடு, விசுவாச வாழ்க்கைக்கு வா. நீ இப்போ உன் சொந்த காசுல நிக்கிற, இதை வச்சுட்டு நீ ராஜ்யத்துக்கு வர்றது முடியாது. உன் விசுவாசித்தால் தான் தேவனுடைய மகிமையை காண முடியும். ஐயோ, நீ எல்லாத்தையும் வித்து தரித்திரருக்கு கொடு. உடனே இவன் நினைச்சதான், ஆகா நம்ம வித்து கொடுத்தா ராஜ்யம் வந்துடும் சொல்லிட்டு போனவன் தான், திரும்பி வரவே இல்லை. உடனே சொன்னார், ஐஸ்வர்யவான்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரவேசிக்க முடியாதுன்னு சொல்லல, ஆனா ரொம்ப கஷ்டம், ஏன்னா அவங்களால முடியாது. ஆனா வருவார்கள். இயேசு கிறிஸ்துவோடு அநேக ஸ்திரீகள் ஐஸ்வர்யத்தினால் ஊழியம் செய்தார்கள். இன்றைக்கும் எத்தனையோ செல்வந்தர்கள் இருக்கிறார்கள், ஒழுக்கமான வாழ்க்கை வாழ்கிறார்கள், ஒழுங்கா சம்பாதிக்கிறார்கள், சம்பாத்தியத்தில் பெரும் பகுதியை ஆண்டவர் கொடுத்து கொண்டு இருக்கிறார். இப்போ அதெல்லாம் ஒழுக்கமாக வாழ்க்கையை நடத்துகிறார். இவன் பணத்தை வச்சு ராஜ்யத்தை வாங்கிக்கலாம் நினைச்சா அந்த பணத்தை விட முடியல. ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னிடத்துல என்ன இருக்கிறதோ அதை விற்றாதான் நீ என்கிட்ட வர முடியும் அப்படிங்கிறத. இப்ப நம்ம இடத்துல என்ன இருக்கு? நம்ம இடத்துல ஒண்ணுமே இல்லையே. இப்போ உப்பு உப்பு வந்து இழிவான ஒரு பொருள். கடையில எல்லா பொருளும் கடைக்குள்ள இருக்கும், உப்பு மட்டும் எங்க இருக்கும்? ரோட்ல கிடக்கும். எவனும் திருட மாட்டான். நல்லா தெரிஞ்ச விடுங்க, உப்பு மட்டும் எவனும் திருடி போய் விற்கவும் மாட்டான், உப்பு திருட்டு உப்பு வாங்கவும் மாட்டான். ஆனா உப்பு இல்லாம எந்த காரியம் நடக்காது. ஆனா இழிவாய் கருதப்படுகிறது. கடையில வெளியே தான் நடக்கும், மிதிக்கப்படும். அது நல்ல கோணியில கூட பேக் பண்ணிருக்க மாட்டாங்க, அது ஏனதான் கிடக்கும். ஆனா உப்பு சாரமற்று போனா அதனால பிரயோஜனம் இல்லை. அந்த உப்பு என்ன செய்யுது? இப்ப நான் சமையல போட்டா நீங்க அந்த உப்பை பிரிக்க முடியாது, அது தன்னை கரைத்துக் கொள்ளுகிறது. கரைத்து கொண்டு வாழ்க்கைக்கு சுவை கொடுக்கிறது. அதே போல நாம உப்பு தான், ஆனா கிறிஸ்துவோடு நம்மை கரைத்துக் கொள்ள வேண்டும். அது நம்ம இணைத்துக் கொள்ளும் பொழுது நாம் மிகுந்த பலன் கொடுப்போம். அட சொன்னால, நான் தான் மெய்யான திராட்சை செடி, யாராவது என்னோட ஒட்டி கொண்டால் நீங்கள் மிகுந்த பலனை கொடுப்பீர்கள். அப்ப எனக்கு அற்பமா எண்ணப்பட்ட உப்பு தான். நான் உப்பு இல்லாம வாழ்க்கை கிடையாது. அப்ப நீ உப்பு தான், ஆனா என்னோடு ஒட்டிக்கொள், நீ என்னோடு கரைந்து கொள். அப்ப அந்த உப்பு என்ன செய்யுது? சுவை கொடுக்கிறது. வெறும் உப்பை வாயில வைங்க, தூக்கி தூர போட்டுரும். ஆனா அதே உப்பு அங்க சேரும் பொழுது அதுதான் சுவையை கொடுக்கிறது, மிகுந்த சுவை. அது எப்ப சுவை கொடுக்கிறது? அது சேரும்போது, தண்ணீரோடு சேரும்போது, ஆகாரத்தோடு சேரும்போது. அப்ப அந்த ஆகாரம் என்ன? இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை என்ற மன்னா. அந்த வார்த்தையோடு நம்முடைய வாழ்க்கை சேரும் பொழுது நம்முடைய வாழ்க்கை சுவை உள்ளதாய் மாறும். இன்னைக்கு நிறைய உப்பு அதிகமாச்சுன்னா பிபி வந்து செத்தே போயிடுறான், ஆளு சாகம் அடிக்கும். இந்த உப்பு வாழவும் வைக்கும், சுவையும் கொடுக்கும், சாகவும். உப்புக்கு ரெண்டு தடவை ஒரு டேஸ்டும் கொடுக்கும், வாயில வைக்க முடியாத அளவுக்கு எரிப்பையும் கொடுத்துரும். ஆனா ஒரே உப்பு தான். இப்ப நம்முடைய வாழ்க்கை அதான் உப்பு. நீ எப்படி சுவை கொடுக்கக்கூடிய வாழ்க்கையை வாழ போகிறாயா, அல்லது மற்றவர்களுக்கு கரித்து கொடுக்கக்கூடிய வாழ்க்கையா? வகையில தான். அப்ப நாம யாரோட சேரணும்? அந்த இயேசு கிறிஸ்துவோடு நாம் சேர வேண்டும். அந்த வார்த்தையோடு நாம் என்ன செய்யணும்? உடன்பட வேண்டும். அதான் உப்பு சாரமற்று போனா அதான். இன்னொன்னு விளக்கு. இந்த காலத்துல சுவிட்ச போட்ட லைட் எரியுது, எல்லாமே இருக்கு. ஆனா அந்த நாட்கள்ல அந்த விளக்கின் மகிமை தெரியும். அந்த நாட்கள்ல சாயந்தரம் போனா கிராமங்கள் எல்லாம் 4 மணி 5 மணிக்கு இந்த லாந்தர் விளக்க தொலைக்கி இந்த சிமினியை போட்டு கழுவி அந்த 3 கட் பண்ணி ஏத்தி, அதுக்கு மண்ணெண்ணெய் இருக்கு, அதுக்கு மண்ணெண்ணெய்க்கு பேர் சீமெண்ணெய். அந்த நாட்கள் அதெல்லாம் ஊத்தி ஒரு 5 மணி 6 மணிக்கு அது ஒரு பெரிய வேலையை செய்வாங்க எல்லா வீட்லயும். கரெக்டா 6 மணிக்கு சூரியன் அஸ்தமிச்சோன்னா விளக்கு ஏத்துவாங்க, விளக்கு ஏத்துவாங்க. அன்னைக்கு அப்படி இருந்து, இன்னைக்கு சுவிட்ச போட்ட உடனே நமக்கு லைட் எரியுது. அது ஒரு மங்கள வெளிச்சத்தை கொடுக்கும். ஆனா அந்த வெளிச்சத்தை கொடுக்கறதுக்கு அந்த திரி தன்னை சாகடிக்கிறது, அது தன்னை எரித்து இன்னொருத்தருக்கு என்ன செய்யுது? வெளிச்சத்தை. அப்ப நம்முடைய வாழ்க்கை அப்படித்தான். நாம மற்றவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கும்படியாய் நாம் காணப்பட வேண்டும். இப்போ ஒண்ணு, மற்றவர்களுக்கு சுவை கொடுக்க வேண்டும், மற்றவர்களுக்கு வாழ்க்கைக்கு வெளிச்சத்தை கொடுக்க வேண்டும். இந்த ரெண்டையும் கொடுத்தா நித்திய வெளிச்சமாகிய அந்த எட்டர்னல் லைஃப்ல நம்ம வாழ முடியும். இதுதான் இயேசு கிறிஸ்து மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம்
13-15 வரைக்கும் வாசிக்கலாம். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பலன் மிகுதியாயிருக்கும். பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். தீர்க்கதரிசிகளையும் உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷால் மிதிக்கப்படுவதற்குமே உரிய வேறொன்றுக்கு உதவாது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருங்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்கால்களால் மூடி வைக்காமல் விளக்கு தண்ணீர் மேல் வைப்பார்கள். அப்பொழுது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் படும். அப்ப நம்ம அந்த உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கணும், உப்பா இருக்கணும். சுவ கொடுக்கிற வாழ்க்கை. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு முகஞ்சொலிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு இருளை கொடுப்பதா இருக்கக்கூடாது, வெளிச்சத்தை கொடுப்பதா இருக்கணும். அவர்களுக்கு நிச்சய வெளிச்சமாகிய அந்த வீட்டை கர்த்தர் நினைச்சு வாரான், கட்டாயம் தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். இன்றைக்கு ஆண்டவர் நம்மளுக்கு இந்த மாசத்துல எதிர்பார்க்கிறது, உன் நிமித்தமாக நான் மகிமைப்படுவேன். ஆனா ஒவ்வொரு மாசமும் வரும்போது நம்ம என்ன எதிர்பார்ப்போம்? இந்த மாசத்திலேயே எனக்கு ஒரு அர்த்தம் நடந்துராதா, எதிர்பார்த்த காரியத்துக்கு பதில் வந்துடாதா? ஆனா அவர் ஒண்ணு எதிர்பார்க்கிறாரு, இந்த மாசமாவது இவன் மூலமா என் நாமம் மகிமைப்படாதா? அப்ப இதுல ரெண்டுல எது சிறந்தது? அவரிடத்துல இருந்து நன்மை பெறுவது சிறந்ததா, நம் நிமித்தமாக அவருடைய நாமம் மகிமைப்படுவது சிறந்ததா? அப்ப எது மேலானது? அவருடைய நாமம். அப்ப அவருடைய நாமம் மகிமைப்பட்டாலே போதும், அவர் நமக்காக எல்லாத்தையும் செய்வார். அல்லேலூயா. சாலமோன் மூலமா கர்த்தர் நாமம் மகிமைப்பட்டது. கர்த்தர் அவனுக்கு செல்வத்தை கொடுத்தார், எல்லா ஜனங்களும் அவனுக்கு பயப்படுகிற பயத்தை கொடுத்தார். அதே தாவீது மன்னிக்கிறவனா இருந்தான், அவனு ராஜ்ய பாரத்தை எந்தெண்டைக்கு வரைக்கும் நிலைத்திருக்கும்படியாய் செய்தார். அப்ப நம்முடைய வாழ்க்கை உப்ப போலதான். நம்முடைய வாழ்க்கை எரிந்து காலையில மலர்ந்து மாலையில வாடி போகிற மலருக்கு சமான ஒரு திரியின் வாழ்க்கை தான். அப்ப அந்த திரி எரிந்தால்தான் வெளிச்சம் கொடுக்கும், உப்பு கரைந்தால்தான் சுவை கொடுக்கும். அப்போ அந்த விளக்கு அவருடைய அபிஷேகத்துல எரியணும். அந்த உப்பு அவருக்குள்ளாய் சாரமேற்றப்பட வேண்டும். இப்போ மற்றவர்களுக்கு சுவை நிறைந்த ஒரு வாழ்க்கையை கொடுப்போம், அதே போல வெளிச்சத்தையும் வீசுவோம். நிச்சயமா கர்த்தர் அதுக்கேற்ற பலன் நமக்கு தருவார். நாம அவருடைய நாம மகிமைப்பட்டு விட்டாலே அவரிடத்துல வருகிற ஆசீர்வாதங்களுக்கு அளவே இருக்காது. ஹல்லேலூயா. அன்னைக்கு கொஞ்சம் நம்ம யோசிப்போம், நம் நிமித்தமாக கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டிருக்கிறதா? இந்த மாசத்துல எப்படி மகிமைப்பட போகிறது? யாரெல்லாம் மன்னிக்கணுமோ மன்னிச்சிருவோம். பொது வாழ்க்கையில நமக்குன்னு ஒரு நீதி இருக்கு, அது நீதிமானுக்குன்னு ஒரு நீதி இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது நம்ம உப்பாகவும் திரியாகவும் கரைய வேண்டியதும் அவசியமாய் இருக்கிறது. அதை நாம் செய்யும்போது கர்த்தர் நமக்கு எப்பொழுதும் மாறாதவராய் நல்லவரும் வல்லவரும் போதுமானவருமாய் இருப்பார். கண்களை மூடுவோம், தேவனை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா அன்றைக்கு எலியா சாயந்தர நேரத்துல பலிவெடுத்து செப்பனிட்டு அந்தி பலி செலுத்த நேரத்துல பலி செலுத்தினார். நீர் இறங்கி அக்னியினால் பதில் கொடுத்து ஜனங்கள் அதை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். எலியாவின் மூலமாய் உடைய நாமம் உயர்த்தப்பட்டது. அதே போல எங்கள் நிமித்தமாக உன்னுடைய நாமம் உயர்த்தப்பட வேண்டும் ராஜா. எங்களை காண்பவர்கள் உண்மை காண வேண்டும். உன்னுடைய சொல் செயல் சிந்தை கிரியைகள் அத்தனையிலும் உன்னுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். எங்களுக்குள்ளாய் கசப்புணர்வுகள் இருக்கிறது. ஏனென்றால் நாங்கள் அவ்வளவு காயப்பட்டு இருக்கிறோம். எத்தனை பேர் எத்தனை சொற்களால் காயப்படுத்தினார். நன்மை பெற்றவர்களை தூக்கி போட்டு மிதித்தார்கள் ராஜா. புறமுதுகு எங்களை பின்னால் பேசினார்கள் ராஜா. ஆனாலும் தகப்பனே, இன்னைக்கு நாங்கள் அவர்களை மன்னிக்கிறோம் ராஜா. மன்னித்து அவர்களை ஆசீர்வதிக்கிறோம். பொது வாழ்க்கையில நாங்கள் உண்மை பிரதிபலிக்க வேண்டும். அதுக்கான கிருபை எங்களுக்கு காரணம். அதுபோல உன்னத வாழ்க்கைக்கு நாங்கள் இங்கே உப்பாக திரியாக கரைய வேண்டும். அதுக்காக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம், உன்னதரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய மாதத்துக்கு பிரவேசித்திருக்கிறோம்.
நீர் எங்களுக்கு உணர்த்தின அந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். அந்த வார்த்தைகளை கேட்ட உம்முடைய பிள்ளைகள் அது கேட்ட கீழ்ப்படிவார்கள் என்ற நம்பிக்கை உமக்கு உண்டாயிருக்கிறது ராஜா. உமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு நீ ஐஸ்வர்யத்தையும் சுகத்தையும் கனத்தையும் தீர்க்காயுசும் கொடுக்கிற தேவனாக இருக்கிறேன். தாழ்மைக்கு கீழ்ப்படிதலுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் உடைய பிள்ளைகளுக்கு எப்பொழுது உண்டாக முடியாது ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகம் உண்டாயிருக்கட்டும். அவர் கையின் கிரிகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அவருடைய சரீரங்களிலே வாதைகள் நீங்கட்டும். வீடுகளிலே சந்தோஷம் பொங்கட்டும். நிறைவானது வந்து சேரட்டும் ராஜா. வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் தொடர்ந்து உடைய சமத்தில் எந்தெந்த காரியங்களுக்காக வேண்டிக் கொண்டார்களோ அத்தனைக்கு நீர் பதில் தாரும். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். தங்களுக்கு இருக்கிற கொஞ்ச பலத்திலும் மறுதலியாதபடி உறுதியாய் பற்றி கொண்டு இருக்கிறார்கள். பூர்ண சமாதானத்தை கட்டிடுவீராக. தேவரே உமக்கு ஸ்தோத்திரம். வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். உன்னதரே உமக்கு ஸ்தோத்திரம். அதிசயங்களின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். சோதிகளின் பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து அந்த நன்மைகள் இறங்கி வரட்டும். இந்த மாதத்துக்கு என்னெல்லாம் தேவை அத்தனை நீங்க கொடுத்துருங்க ராஜா. ஒன்றிலும் உடைய பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகக்கூடாது அப்பா. ஒன்றிலும் நொறுங்கி போகக்கூடாது. அலைந்து திரியக்கூடாது. கண்கள் உண்மையே நோக்கி பார்க்க வேண்டும். உண்மையில் பதிய வைத்த கண்கள் வலதுபுறம் இடதுபுறம் சாயாதபடி காத்துக்கொள்ளுங்க ராஜா. அப்படியே செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே இவர்களையும் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவீராக. கையின் கிரிகளை ஆசீர்வதிப்பீராக. இல்லாதவர்களை உருவாக்கி கொடுப்பீராக. அற்புதங்களை அதிசயங்களை காண முடியாதவர்கள் கண்களை திறந்தருள்வீராக. உடைய துதிகள் ஸ்தோத்திரங்கள் விண்ணப்பங்கள் வேண்டுதல்கள் அத்தனைக்கும் செவி சாய் தரணும். ஒரு யோசேப்பை கொண்டு அவர்கள் குடும்பத்தார் யாவரையும் ஆசீர்வதித்தீரே. அது யோசேப்பு மன்னிக்கிறவனா இருந்தான். தன் சகோதரர்கள் துரோகம் செய்தார்கள், குழியில் போட்டார்கள், 20 காசுக்கு விட்டார்கள். ஆனாலும் அவர்களை மன்னித்தான். மன்னித்தவர்களுக்கு சவரட்சணை செய்தான். அதனால் அவன் நற்கனி தரு செடி என்று அழைக்கப்பட்டான். யோசேப்புடைய பெயர் இன்றைக்கு விளங்குகிறது ராஜா. அப்ப அதே போல நாங்களும் செயல்பட கிருபை பாராட்டு. எல்லாவரே உமக்கு ஸ்தோத்திரம். உன்னதரே உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவருடைய நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். என்னென்ன வேதனைகளோடு பாடுகளோடு நெருக்கத்தின் மத்தியிலே தேவைகள் மத்தியிலே உடைய சமூகத்திலே வந்து இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களே தெரியாது. ஆனால் திரும்பி போகும்போது சகல விதமான நன்மையினாலும் ஆறுதலினாலும் சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நிரம்பினவர்களை கடந்து செல்ல உதவி செய்யும். அப்படி செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நல்ல நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவதுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவார். அல்லேலூயா அல்லேலூயா. 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 எல்லாருக்கும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.